சாப்பாடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் வீட்ல பத்திரமா இருந்துக்கோ. ராணிக்காக சொன்னதை கேட்டுக்கிட்டு காளிக்காகமும் எரிய தேடி பறக்க ஆரம்பிச்சது. அங்கேயும் ரொம்பவே பனி பெஞ்சது. ரொம்ப தூரம் பறந்து போனதுனால காளிக்காகம் சோர்வாயிருச்சு. ஒரு மரத்தடியில போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சது. இறைய தேடி போன கோமல் குருவியோ அங்க ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்தது. அந்த ஆப்பிள் மரத்துல தான் கொஞ்சம் இளைப்பாருவோன்னு சொல்லி இளைப்பாருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பழங்களை எல்லாம் ஒரு கூடையில எடுத்துக்கிச்சு. ஆஹா, நமக்கு போதுமான அளவுக்கு ஆப்பிள் கிடைச்சிருக்கு. இன்னும் தள்ளி போனா வேற ஏதாவது பழங்கள் கிடைக்கும். இந்த பழத்தை இங்க வச்சுட்டு நம்ம வேற பழத்தை தேடி போகலாம். ஆப்பிள் பழத்தை அங்கேயே வச்சுட்டு கோமல் குருவியோ வேற ஏதாச்சும் பழங்கள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி போக ஆரம்பிச்சுது. கோமல் குருவி பறந்து போறத அங்க ஒரு மரத்துக்கு கீழே இருந்து நம்ம காளிக்காகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நல்ல வேளை கோமல் குருவி பறந்து போயிருச்சு.